பிரஹ்லாததார்க்ஷ்ய பலிசுக்ர நமுச்சியனந்த லக்ஷ்மீ மிருகண்டுமுனி வாசுகி சேவியமானம் காசாரபூத மகதாஹ்வய திவ்யசூரி சம்மர்தனோத்சுகமஹம் சரணம் பிரபத்யே ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜஹ ஸ்ரீரங்கேஷயமாஸ்ரயே சிந்தாமணிவியோத்பாந்த முத்சங்கேனந்த போகினஹ நம ஸ்ரீரங்கநாயக்யை யத்ப்ரோவித்ரம பேததஹ ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதமிதம் ஜகத். ஹிந்து தமிழ் திசை வாசகர்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்கள். பங்குனி உத்தர திருநாள் ஆகிய இன்னைய தினம் பெரிய பிராட்டியாராகிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய திருவவதார தினமாகும். இன்னைய தினத்திலே இந்த நன்னாளினுடைய சிறப்புகள் என்ன, வைணவ ஆலயங்களில் இது எவ்வாறு கொண்டாடப்படுகிறது ஆகிய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளுவோம். பங்குனி உத்தர திருநாள் என்று சொன்னாலே வைணவர்கள் யாவருக்கும் முக்கியமாக நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், திருவரங்கம் பெரிய கோயிலிலே நடைபெறுகின்ற நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் சேர்த்தி உற்சவம். சாதாரணமாகவே இந்த பங்குனி மாதத்திலே பல திவதேசங்களிலே பங்குனி பிரம்மோற்சவமானது நடைபெறுகின்றது. பல திவதேசங்களிலேயும் நடைபெறுகின்றது என்னாலும் இந்த திருவரங்கத்திலே நடைபெறுகின்ற பிரம்மோற்சவத்துக்கு தனிச்சிறப்பு உண்டு. திருவரங்கம் பெரிய கோயிலிலே அநேகமாக எல்லா நாள்களுமே உற்சவமாகவே காணப்படுகின்றது. அப்படி இருக்கிற போது இந்த பிரம்மோற்சவத்துக்கு என்ன சிறப்பு? வரிசையாக தை மாதம் தொடங்கி சித்திரை மாதம் வரைக்குமாக இந்த 4 மாதங்களும் 4 பிரம்மோற்சவங்கள் என்று நம்பெருமாள் கொண்டாடுகிறார். 4 பிரம்மோற்சவங்களிலுமே திருவீதிகளெல்லாம் வலம் வந்து, அதுவும் வேறு வேறு வாகனங்களிலே வலம் வந்து, இந்த தை மாதத்திலேயும் பங்குனி மாதத்திலேயும் சித்திரை மாதத்திலேயும் அந்த உற்சவத்தின் இறுதியாக தேரோட்டம் நடைபெறும். மாசி மாதத்திலே மட்டும் திருப்பள்ளி ஓடம் தெப்பம் என்று சொல்லும்படியான உற்சவமானது நடைபெறும். இப்படி நடைபெறுகின்ற இந்த உற்சவங்களானவை ஓரொரு காலத்திலே ஓரொரு மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த பங்குனி பிரம்மோற்சவம் மட்டிலும் ஆதி பிரம்மோற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆதி பிரம்மோற்சவமானது பிரம்மா தொடங்கி அதற்கு பிற்பாடு ரங்கநாதனை பூஜித்தவர்களான இக்ஷ்வாகு குலத்திலே சேர்ந்த மன்னர்கள், அப்படியே அவ்வழியாலே வந்த தசரத சக்கரவர்த்தி, அவருடைய திருமகனாரான ராமபிரான், இவர்கள் எல்லாருமே அந்த உற்சவத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு ராமபிரான் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் அயோத்தியிலே நடைபெறுகின்ற காலத்திலே அதற்கு பிற்பாடு அந்த ரங்கபிமானத்தோடே கூடின பெரிய பெருமாளை ரங்கநாதனை விபீஷணாழ்வானுக்கு பரிசாக கொடுக்கிறார். அந்த விபீஷணாழ்வான் அதை லங்கைக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு போகிற வழியிலே இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய சந்தர்ப்பமாக அமைந்தபடியாலே இந்த திருவரங்கத்திலேயே வைத்து அந்த உபய காவேரி மத்தியம் என்று சொல்லும்படியான காவேரி கொள்ளிடம் என்று சொல்லக்கூடிய அந்த 2 ஆற்றுக்கு நடுவிலேயே இந்த எம்பெருமானை வைத்து பங்குனி உற்சவத்தை கொண்டாடினார். ஆனால் ரங்கநாதனுக்கு அந்த காவிரிகளின் மத்தியத்திலே இருக்கக்கூடிய அந்த இருப்பிலே அத்தனை ஆசை. அதனாலே அங்கிருந்து நகரல பெருமாள், நான் தெற்கு நோக்கி சயனிச்சுட்டு இருக்கேன், தெற்கு நோக்கி சயனிச்சுட்டு இருக்கிறதுனாலே உன்னையே பார்த்துட்டு இருக்கேன், நீ இலங்கைக்கு போயிட்டு வா அப்படின்னு அந்த விபீஷணாழ்வானை அனுப்பி வைத்தார். அன்னு முதல் இன்னு வரை ரங்கநாதன் தானும் காவிரி கரையிலேயே திருவரங்கம் பெரிய கோயிலிலேயே சயனித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு ஆதி காலத்தில் பிரம்மாவாலே தொடங்கப்பட்ட உற்சவமானது இன்னளவும் ஆதி பிரம்மோற்சவமாக பங்குனி மாதத்திலே நடைபெறுகின்றது. இந்த பங்குனி உற்சவத்தின் இறுதியாகத்தான் இந்த பங்குனி உத்தரம் சேர்த்தி என்கிற உற்சவமானது நடைபெறுகின்றது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேணும். பங்குனி ரோஹிணி அன்று தொடங்குகிறது இந்த உற்சவம். பங்குனி ரோஹிணியானது அந்த பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய ஆவிர்பாவ திருநாள். அவ்வெம்பெருமான் சத்தியலோகத்திலே பிரம்மா ஆராதிக்கும்படியாக ஆவிர்பவித்து அருளினார். அப்படி அந்த பங்குனி ரோஹிணியிலே பெருமாளுடைய ஆவிர்பாவம். அதிலிருந்து 9ஆம் நாள், அதாவது இந்த உற்சவத்தினுடைய இறுதியாக கருதப்படுகிற நாளிலே இந்த பங்குனி உத்தரம் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய திருவவதார திருநாள். அப்போ பெருமாளுடைய திருவவதார திருநாளிலே தொடங்கி தாயாருடைய திருவவதார திருநாளை முக்கியமாக கொண்டு இப்போ ஒரு உற்சவம் நடைபெறுகின்றதுன்னா அதனுடைய இறுதியாக தேரோட்டம்னு இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உற்சவமாக கருதப்படும்.
அதுபோல இந்த உற்சவத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த தாயாரோடே கூடியிருக்கும்படியான சேர்த்தி உற்சவம் தான். திருவரங்கம் பெரிய கோயிலிலே நம்பெருமாளுக்கு இந்த ஸ்ரீரங்கநாச்சியாரோடு சேர்த்தி என்கிற இந்த உற்சவமானது வருஷத்துக்கு இந்த ஒரு நாள் தான், பங்குனி உத்திரத்தன்னைக்கு மட்டும்தான். அதற்கு பிற்பாடு இந்த சேர்த்தி உற்சவம்ங்கிறது ஒரு பங்குனி உத்திரம் விட்டா அடுத்த பங்குனி உத்திரத்துக்கு தான். அது மட்டும் அல்லாமல் இது ஸ்ரீரங்கநாச்சியாரோடு சேர்த்தி. அடுத்தது இந்த உறையூர் நாச்சியார், திருவரங்கத்துக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய திரு உறையூர்னுங்கிற திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்துக்கும் அழகிய மணவாளனான இந்த நம்பெருமாளே தான், ரங்கநாதனே தான் சுவாமி. அவ்வெம்பெருமான் அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியார், அந்த நாச்சியாரோடும் இந்த பங்குனி திருநாளிலேயே சேர்த்தி கண்டருளுகிறார். இந்த பங்குனி திருநாளிலே 6ஆம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரத்தோடே கூடின நாள் அந்த கமலவல்லி நாச்சியாருடைய திருவவதார தினம். அந்த தினத்திலே நம்பெருமாள் திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு உறையூருக்கு எழுந்தருளி அந்த உறையூரிலே சேர்த்தி உற்சவம் கண்டருளுகிறார். அப்போ ஒரே உற்சவத்திலேயே ஆயில்ய நட்சத்திரம் 6ஆம் திருநாள் வருகிறது, அன்னைக்கு உறையூர்ல போய் சேர்த்தி கண்டருளுகிறார். அதிலிருந்து 3ஆம் நாள் உத்தரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கநாச்சியாரோட சேர்த்தி கண்டருளுகிறார். பிற்பாடு சித்திர மாசத்திலே ஸ்ரீராமநவமி அன்னைய தினம் அந்த ஸ்ரீராமனிடத்திலே ஆச்சரியமான ஈடுபாடு கொண்டிருந்தவரான ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் அவருடைய திருமகளாரான சேரகுலவல்லி தாயாரோடு சேர்த்தி கண்டருள்கிறார். அப்ப வருஷத்துக்கு 3 சேர்த்தி நம்பெருமாளுக்கு, 3 சேர்த்தியும் 3 நாச்சிமார்களோடே கொண்டாடுகிறார். அதுல இந்த பட்டத்து மகிழ்ச்சியான ஸ்ரீரங்கநாச்சியாரோடே கூடின சேர்த்திக்கு தனிச்சிறப்பு உண்டு. இந்த பங்குனி உற்சவம், இந்த 10 நாள் உற்சவம்ங்கிறதே அந்த சேர்த்தியை உத்தேசித்து தானே நடைபெறுகின்றது. ஆகையினாலே இந்த பங்குனி உத்தர சேர்த்தி அன்னைய தினம் எவ்வாறு நம்பெருமாள் எழுந்தருளுகிறார் ஆகிய விஷயங்களை இப்போது நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த உற்சவமானது 8ஆம் திருநாள் என்று குதிரை வாகனத்தோடே நடைபெறுகின்றது. 4 பிரம்மோத்சவம்னு பார்த்தோம். அதில் 4லே 8ஆம் திருநாள் தெப்பமாக மாசி மாசத்துல நடைபெறுகின்றது. மீதி 3 மாசமுமே 8ஆம் திருநாள் குதிரை வாகனம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பங்குனி உத்தரத்தன்னு பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறார்கள் அல்லவா. இந்த பங்குனி உத்தரத்தன்னை தினம் மற்றும் ஒரு திவதேசத்திலே, திருவாலி திருநகரி என்று குலாவப்படுகிற திவதேசத்திலே, அங்கே திருமங்கையாழ்வார் எம்பெருமானிடத்திலே வேடுபறி செய்வதாக ஒரு உற்சவமானது கொண்டாடப்படுகிறது. ரொம்ப ஆச்சரியமான உற்சவம், பல பேரும் நன்னாக அறிந்திருக்கலாம். திருமங்கையாழ்வார் அவருடைய மனைவியான குமுதவல்லி நாச்சியாருடைய கட்டளைப்படி தினந்தோறும் 1008 வைணவர்களுக்கு ததியாராதனை அப்படிங்கிறத பண்ணி கொண்டு வந்தார். அவரும் மன்னவராக இருந்தவர். ஆனால் சில காலத்திலே அவரிடத்துல இருந்த செல்வங்கள்லாம் அதுக்கே செலவழிந்து போய்விட்டது. அதற்கு பிற்பாடு கொள்ளையடித்தாவது இந்த கைங்கரித்தன்மை நடத்திடணும் அப்படின்னு பலரிடத்திலேயும் களவாடி கொண்டிருந்தார். இவரை திருத்தி பணி கொள்வதற்கு இதுதான் தக்க தருணம் என்று காத்திருந்தான் எம்பெருமான். பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு ஒரு திருக்கல்யாணம் முடிஞ்சு புக்ககத்துக்கு செல்லும்படியான ஒரு சந்தர்ப்பம். அப்படி பெருமாளும் பிராட்டியும் ஒரு தம்பதி போலே வருகிறார்கள். இந்த திருமங்கையாழ்வார் இந்த திருவாலி திருநகரிங்கிற க்ஷேத்திரத்திலே திருமணங்கொல்லை என்கிற இடத்திலே ராத்திரியில காத்துன்னு இருக்கார். தம்முடைய சிஷ்யர்கள் 4வரோடே யார் வருவா, இன்னைக்கு ஆரை நம்ம கொள்ளடிக்க போறோம்னு காத்துன்னு இருக்கார். இப்படி ஒரு கல்யாண கோஷ்டி வர்றதை பார்த்தார். இன்னைக்கு நன்னாக நமக்கு ஒன்று வாய்த்தது அப்படின்னு ஆழ்வார் அங்கிருந்து தன்னுடைய சிஷ்யர்களோடே புடைசூழ வந்தார். இந்த கல்யாண கோஷ்டியை இன்னைக்கு கொள்ள அடிச்சிட வேண்டியது அப்படின்னு அவ்வெம்பெருமானிடத்திலேயும் பிராட்டியின் இடத்திலேயும், அவர்கள் ஏதோ சாதாரண தம்பதிகளை போல வந்திருக்கிறார்கள், இன்னும் பெருமானும் பிராட்டியும்னு ஆழ்வாருக்கு தெரியவில்லை. அப்படி அவர்களிடத்திலிருந்து அவர் யாருன்னே தெரியாம எல்லாவற்றையும் கொள்ளையடித்தார், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் மூட்டை கட்டி தூக்க பார்க்கிற போது அது ஆழ்வாராலே எடுக்கவே முடியவில்லை. என்னவோ நீர் மந்திரம் பண்ணிட்டீர், அதனாலதான் இதெல்லாம் என்னால் தூக்க முடியல, சீக்கிரம் சொல்லு என்ன மந்திரம் பண்ண, நீ இதை இப்ப எடுத்துட்டு போயாகணும் நான் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அப்ப அந்த எம்பெருமான் ஆழ்வாரை அழைத்து அவருடைய செவியிலே இந்த பெரிய திருமந்திரம் அஷ்டாட்சரம் என்னும்படியான அந்த 8 எழுத்து மந்திரத்தை உரைக்கிறான். அந்த திருமந்திரம் அப்படிங்கிறது தான் இந்த வைணவ சம்பிரதாயத்திலே ஆச்சரியமாக ஆச்சாரியர்கள் பக்கல் நாம் அடிபணிந்து கேட்க வேண்டிய ரகசியத்திரயம்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களிலே முதல் விஷயம். அந்த ரகசியத்திரயத்தை அதுல முதல் விஷயமாகிற திருமந்திரத்தை ஆழ்வாருக்கு எம்பெருமான் உரைக்கிறான். அப்பதான் ஆழ்வாருக்கு புரிகிறது, ஓ வந்திருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு உணர்ந்து கொண்டார். அவ்வெம்பெருமானை குறித்து கவி பாடத் தொடங்கினார். வாடினேன் வாடி வருந்தினேன் என்று தாமிருந்த இருப்புக்கெல்லாம் ஒரு வருத்தம் தெரிவிக்கும்படியாக பாடி, நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என அந்த நாராயண நாமத்தின் பெருமையினையே
உட்கொண்டு பாடத் தொடங்கினார். இந்த உற்சவம் இன்னைக்கும் இந்த திருவாலி திருநகர் திவதேசத்துல நடைபெறுகின்றது. பங்குனி உத்தரத்தன்னுக்கு பின்மால 1 மணி 2 மணி இருக்கும். அந்த சமயத்திலே அந்த ஆழ்வார் எம்பெருமானை வேடுபறி செய்வதற்காக குதிரை வாகனத்திலே எழுந்தருளும்படியான உற்சவம் அங்கே நடைபெறுகின்றது. இதுக்கும் திருவரங்கத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, திருவரங்கத்திலே பங்குனி உத்தரத்தன்னைக்கு என்ன ஆகிறது, பெருமாள் கார்த்தால பல்லக்கிலே தங்க பல்லக்கிலே நம்பெருமாள் புறப்படுகிறார். பங்குனி உத்தரத்தன்னைக்கு இப்படி புறப்படுகிற காலத்திலே அவர் கணக்கு பிள்ளைக்கு சேவை சாதிக்கிறதுன்னு ஒரு சேவை உண்டு. அதாவது பெருமாள் தம்முடைய கருவூலத்திலே எல்லாம் தேடினார். பெருமாளுடைய அனைத்து திருவாபரணங்கள் அனைத்து வஸ்திரங்கள் எல்லாமும் இருக்கின்றன. ஒரே ஒரு கணையாழி மட்டும் காணலை. கணையாழினா மோதிரம். அந்த மோதிரம் மட்டும் காணலை. அதை தேடுகிறேன் அப்படிங்கிறதுக்காக 8 திருவீதிகள் அந்த பல்லக்கிலே பொறுமையாக எம்பெருமான் திருவீதிகளில் வலம் வருகிறார். திருவரங்கத்திலே 2 விதமான திருவீதிகள், உத்திர வீதி சித்திர வீதின்னு இன்னைய தினம் வழங்கப்படுகின்றது. அப்போ அந்த சித்திர வீதிங்கிறது சித்திரை திருநாள் அது நடைபெறுகின்ற வீதியாகையால அதுக்கு சித்திரை வீதின்னு பேர். உத்திர வீதிங்கிறது உள்துறை வீதி அப்படின்னு அதுக்கு பேர். அது கோயிலுடைய உள்துறை கைங்கரியப்பரர்கள் எல்லாரும் குடியிருந்த வீதியாகையாலே அதுக்கு உள்துறை வீதின்னு பேர். பின்னால் அது உத்திர வீதின்னு ஆயிடுது. இப்படி இந்த சித்திரை வீதிகளும் உத்தர வீதியுமாக 8 வீதியுமாக எம்பெருமான் புறப்பாடு கண்டுருளி பொறுமையாக வருகிறார். நன்னா பொறுமையாக சேவிச்சுக்கலாம் பெருமாளை. இதை தேடிண்டே வர்றார். இந்த மோதிரம் அதைத்தான் தேடிண்டே வர்றார் பெருமாள். அப்படி தேடிக்கொண்டு வருகிற காலத்திலே இன்னைக்கு ஸ்ரீரங்கநாச்சியாரோடு சேர்த்திக்கு போக வேணும்ங்கிறதாலே திரும்ப கோயிலுக்குள்ளே எழுந்தருளுகிற போது வேகமாக வருகிறார் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதியை நோக்கி. அந்த சன்னதிக்குள்ளே வருகிற காலத்திலே இவர் ரொம்ப தாமதமாக வந்துட்டார். ஏற்கனவே 3 நாளுக்கு முன்னாடி உறையூர்னுங்கிற திவதேசத்துக்கு போனார். அங்கே கமலவல்லி நாச்சியாரோடு சேர்த்து இருந்துட்டு இப்போ ரொம்ப தாமதமாக நம்மிடத்திலே சேர்த்து கொண்டாடுறதுக்கு வருகிறாரே அப்படின்னு அந்த ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு நம்பெருமாள் பேர்ல ஒரு ஊடல். அந்த ஊடல்னாலே அவரை உள்ள சேர்த்து கொள்ளாமல் கதவை அடைத்து சார்த்துகிறாள். அந்த திருக்காப்பானது சேர்க்கப்படுகிறது. இப்ப நம்பெருமாளை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள் தாயார் சன்னதியில் இருக்கக்கூடிய கைங்கரியவரர்கள். ஏன்னா தாயார் நியமிச்சிருக்கா, இவர் வருவார்னா உள்ள விடக்கூடாது அப்படின்னு நியமித்து வைத்திருக்கிறாள். உடனே எம்பெருமான் பார்த்தான். என்ன பண்ணுகிறான், ஆழ்வாரை அழைக்கிறான். சுவாமி நம்மாழ்வார் அவர் வருகிறார். அந்த நம்மாழ்வாரானவர் இந்த திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் சமாதானம் பண்ணி வைக்கிறார். அதுக்கு பிரணய கலகம் மட்டையடி உற்சவம் என்னெல்லாம் பேர். இது பங்குனி உத்தரத்தன்னு காலையில் ஒரு 10-11 மணிக்கு இந்த உற்சவமானது நடைபெறுகின்றது. தாயார் சன்னதியில் அத்தனை பேர் அத்தனை அடியார்கள் சேவிக்கிறார்கள். இப்படி திவ்ய தம்பதிகள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டால் நாங்கள் எல்லாரும் எப்போது உஜ்ஜீவிப்பது? இப்படி ஆழ்வார் எழுந்தருளுகிறார். ஆழ்வாரோடு கூட அரையர் சுவாமிகள் வருகிறார்கள். அரையர் சுவாமிகள்னா திவ்ய பிரபந்த பாசுரங்களை பண்ணிசைத்து பாடக்கூடியவர்கள். அந்த அரையர் சுவாமிகள் வருகிறார்கள். எம்பெருமான் என்ன சொல்லுகிறான், தாயார் என்ன சொல்லுகிறாள், எல்லாத்தையும் கேட்க வேண்டுமே. இப்ப எம்பெருமான் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறார். ஆழ்வாரோடே தாயார் சன்னதிக்கு செல்லுகிறார். எம்பெருமான் இவ்வாறு சொன்னார் அப்படின்னு இந்த தாயார் இடத்துல போய் சொல்லுகிறாள். தாயார் சன்னதி அங்கே பண்டாரிகள் அப்படின்னு சில கைங்கரியவரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாயாருக்கு பிரதிநிதியாக இருந்து கொண்டு தாயார் உரைக்கின்ற வார்த்தைகளை எல்லாம் அந்த அரையர் சுவாமிக்கு தெரிவிக்கிறார்கள், ஆழ்வாருக்கு தெரிவிக்கிறார்கள். ஆழ்வார் அத்தை கேட்டுக்கொள்ளுகிறார். அரையர் சுவாமியோடு தாமும் பெருமாளிடத்துல போய் தாயார் உரைத்த வார்த்தைகளை எல்லாம் விண்ணப்பம் செய்கிறார். இப்படியாக ஒரு 10 வார்த்தைகள் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நடுவிலே இவ்வாழ்வார் நடுவிலே நடந்து 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 இப்படி ஒரு சமாதானத்தை பண்ணி வைக்கிறார். கடைசியாக ஸ்ரீரங்கநாச்சியார் ஒப்புக்கொண்டு நம் ஐயா நம்மாழ்வார் சொல்ல பொறுக்கிறோம், நம் பெரியன் சொல்ல பொறுக்கிறோம் என்று சொல்லி அந்த ஆழ்வாருக்கு நன்னாக சன்மானம் செய்து எம்பெருமான் தானும் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்குள்ளே செல்லுகிறான். முதல் ஏகாந்தம் அப்படிங்கிறது நடைபெறுகின்றது. அதாவது எம்பெருமான் தன்னுடைய திருமாலைகள் எல்லாம் தாயாருக்கு கொடுத்தாயிற்று. எம்பெருமானுடைய திருத்தோள்களை பார்த்து கொண்டு ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்குள்ளேயே எழுந்தருளி இருக்கிறாள். நம்பெருமாள் பல்லக்கோடே தாயாருடைய கொலு மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கிறார். இது முதல் ஏகாந்தம். அப்ப தளிகை அமுது செய்து நம்பெருமாள் சேர்த்தி மண்டபத்துக்கு எழுந்தருள்கிறார். பின்னாடி தாயாரும் சேர்த்தி மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறாள். இப்படி மத்தியானம் ஒரு 3-4 மணி போலே அந்த சேர்த்தி உற்சவமானது தொடங்குகிறது. 2 பேரும் பெருமானும் பிராட்டியுமாக ஏக ஆசனத்திலே சேர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த சேர்த்தியை சேவிப்பதற்காகத்தான் அனைத்து ஜனங்களும் சேருகிறார்கள். இதை விட்டா இனிமே அடுத்த வருஷம் தானே சேவிக்க போறோம். அதனாலே இந்த பங்குனி உத்தரத்திலே அத்தியாச்சரியமாக இந்த ஜனங்கள் எல்லாரும் சேவிக்க வருகிறார்கள். இதையே தான் நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் போற்றுகிறார்கள். எம்பெருமானையும்
பிராட்டியும் தனித்தனியே பிரித்து சேவித்தல் அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே கிடையாது. இருவரும் சேர்ந்திருக்கிற நிலையிலே சேவிக்க வேணும். இருவரும் சேர்ந்திருக்கிற நிலையிலே அவர்களை தஞ்சமாக பத்த வேணும். இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நம் எல்லாருக்கும் உபதேசித்திருக்கிறார்கள். இதையே தான் எம்பெருமான் துவய மகாமந்திரத்திலே பிராட்டிக்கு உபதேசித்திருக்கிறான். ரகசியத்திரயம்னு ஒரு விஷயம் சொன்னேனே, திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்ன இந்த 3 விஷயங்கள். அதில் திருமந்திரம் அது என்னங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த துவயம் அப்படிங்கிற மந்திரமானது பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற நிலையிலே அவர்களை தஞ்சமாக பத்த வேணும். அவர்களை தஞ்சமாக பற்றி அவர்களிடத்திலே கைங்கரியத்தை அவர்களுக்கு செய்கிற அந்த தொண்டை பிரார்த்தித்து பெற வேணும் என்று வலியுறுத்துகிற மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய உட்பொருளாகத்தான் இப்போது நம்பெருமாளும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஏகாசனத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். அத்தனை பேருமாக சேவிக்க செல்கிறார்கள். இப்படியே ஒரு ராத்திரி வரைக்கும் இந்த சேர்த்தி உற்சவமானது நடைபெறுகின்றது. அப்படியே பெரிய பெருமாளுடைய மூலஸ்தானத்திலே அன்னை தினம் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் மூலமூர்த்திகளுக்கு சேவை கிடையாது. யாரும் அவர்களை சேவிக்க முடியாது. ஏன்னா சேர்த்தியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள் அல்லவா. அப்போ அந்த பெரிய பெருமாளுடைய மூலஸ்தானத்திலே செல்வர் என்று சொல்லும்படியான ஒரு சிறிய பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். அந்த சிறிய பெருமாளுக்கு திருமஞ்சனமாகிறது. அந்த எம்பெருமான் சிறிய பல்லக்கிலே கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளி அங்கே தீர்த்தவாரி கண்டொருளுகிறார். இது ராத்திரி நடக்கும். அந்த தீர்த்தவாரி முடிந்து வேத பாராயண கோஷ்டியோட கூட அந்த செல்வர் எண்ணப்படுகிற எம்பெருமான் தாயார் சன்னதிக்குள்ளே வந்து இந்த சேர்த்தியில் எழுந்தருளி இருக்கிற நம்பெருமாளோட சேர்ந்து சேவை சாதிக்கிறார். அப்படி அந்த செல்வரானவர் உள்ள எழுந்தருளின பிற்பாடு கத்தியத்திரய கோஷ்டி அப்படிங்கிறது நடைபெறுகின்றது. கத்தியத்திரயம் என்ன சுவாமி ராமானுஜர் அருளி செய்த ஒரு ஆச்சரியமான பிரபந்தம். ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்ன இந்த 3 கத்தியங்களை தன்னுள் கொண்டதாக அமைந்திருக்கிறபடியாலே இதை கத்தியத்திரயம்னு ஏக பிரபந்தமாகவும் வழங்குவார்கள். அல்லது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்தா போலே சுவாமி ராமானுஜர் அருளி செய்த நூல்கள் 9 என்று கொண்டால் இது 3ஐயும் தனித்தனி பிரபந்தமாகவும் கொள்ளலாம். இந்த கத்தியத்திரயம் என்கிற பிரபந்தமானது எவ்வாறு அவதரித்தது? இப்போ இந்த சேர்த்தி உற்சவம்னு சொல்லிட்டு இருக்கோமே, ராமானுஜருக்கு இந்த சேர்த்தி உற்சவத்தை சேவிக்க வேணும் என்று ரொம்ப ஆசை. அதனாலே இந்த நம்பெருமாளையும் ஸ்ரீரங்கநாச்சியாரையும் சென்று சேவித்தார். சேவிக்கிற காலத்திலே இப்போ நாமானா என்ன வேண்டிப்போம்? இப்படி திவ்ய தம்பதிகள் நன்னாக இருக்கிறார்களே, நமக்கு ஒரு நன்மையை செய்ய வேணும் அப்படின்னு வேண்டிப்போம். ஏன்னா நம்முடைய சம்பிரதாயத்திலே எதையும் எம்பெருமானிடத்துல தனியாக போய் கேட்க முடியாது. ஏன்னா எம்பெருமான் முன்னாடி நம்ம நேராக போய் நிற்கிறோம்னா இவன் இன்ன பாவத்தை பண்ணினவன், அவன் தான் சர்வஜன், எல்லாமே தெரிந்தவன் ஆயிட்டே. அதனாலே இவன் இன்ன பாவத்தை பண்ணினவன், இவனுக்கு எந்த அனுகிரகமும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த எம்பெருமான் தட்டி கழிச்சிடுவார். அதனால சாதாரணமாகவே ஒரு கோயிலுக்கு போனோம்னா முதல்ல தாயார் சன்னதிக்கு போங்கோ, அங்கே போய் தாயார் இடத்துல பிரார்த்தியுங்கோள். அதற்கு பிற்பாடு பெருமாள் சன்னதிக்கு போங்கோ. நம்ம போகிறதுக்குள்ள தாயார் பெருமாள் இடத்துல சொல்லி வச்சுடுவா, பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். என்ன இப்படியாக நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இப்போ சேர்த்தியாகவே எழுந்தருளி இருக்கிறார்களே, அப்போ அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானுடைய திருவடிகளை சரணமாக பத்தலாம் என்று சுவாமி ராமானுஜருக்கு தோன்றியது. அவர் எதற்கு எம்பெருமானை சரணமாக பத்த போகிறார் அப்படின்னா, நம் போல்வார் பேரில் இருந்த கருணையினாலே. ராமானுஜருக்கு எத்தனை கருணை பார்த்தீர்களோ அந்த ராமானுஜர் நாம் எல்லாருமே மோட்சம் அடைய வேணும், நம்ம எல்லாரும் வெம்பெருமானுடைய திருநாட்டுக்கு செல்ல வேணும், திரும்ப திரும்ப இந்த சம்சார சாகரத்திலேயே பிறப்பு இறப்பு முதுமை நோயின்னு அதிலேயே சிரமப்பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலே ராமானுஜருக்கு அத்தனை ஆசை. இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே அனைத்து ஜீவராசிகளுமே அந்த எம்பெருமானை அடைய வேணும், அவ்வெம்பெருமானுக்கு செய்யும்படியான பரம புருஷார்த்தமாகிய கைங்கரியத்தை பெற வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசை. ஆனால் இந்த ஜனங்களோ ஏனோ விஷய சுகங்களிலெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த சேர்த்தியை சேவிக்கணும்னு நம்ம போல ஆசைப்பட்டு வருகிறவர்கள் மிகச்சிலரே தான் இருக்கிறார்கள். அப்போ எல்லாருக்குமாக நாம் தானே பிரார்த்திக்க வேணும் அப்படின்னு நாம் எல்லார் பேர்லையும் இருந்த கருணையினாலே அந்த பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருவடிகளை பற்றி அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாளுடைய திருவடி தாமரைகளை பத்துகிறார். இப்படி பற்றக்கூடிய சமயத்திலே ராமானுஜராலே அருளி செய்யப்பட்ட பிரபந்தம் தான் கத்தியத்திரயம் என்கிற ஸ்தோத்திர கிரந்தம். சரணாகதி கத்தியத்தாலே தம்முடைய தாழ்ச்சிகளை நம்முடைய தாழ்ச்சிகளை தம்முடைய தாழ்ச்சிகளாக உரைத்து கொள்ளுகிறார். ஸ்ரீரங்கநாச்சியாரை சரணமாக பத்துகிறார், நம்பெருமாளை சரணமாக பத்துகிறார். அந்த நம்பெருமாளை சரணமாக பற்றி அதற்கு பிற்பாடு நாம் அடைய வேண்டியதான அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பரமபத பிராப்தி அதனுடைய வைபவங்களை ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே பேசி தலை கட்டுகிறார். இப்படியாக இந்த கத்தியத்திரயத்தை அருளி செய்கிறார். மேலும் இந்த கத்தியத்திரயம்ங்கிறது வெறும் துதி நூல் கிடையாது. துதி நூல்னா
பெருமாளை சேவிக்கிறேன், எனக்கு இன்னத்தை குடு அப்படின்னு கேட்கக்கூடிய கிரந்தம் மத்தியும் கிடையாது. இந்த கத்தியத்திரயத்திலே அந்த ராமானுஜராகிற ஆச்சாரியருக்கும் அந்த திவ்ய தம்பதிகளாகிற நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் நடைபெற்ற சம்வாதங்கள், அவர்களுக்கு இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அந்த கத்தியத்திரயத்தில் தான் இருக்கிறது. அதனாலே இது ராமானுஜர் மட்டிலும் பேசக்கூடிய கிரந்தம் கிடையாது. அதிலே ஸ்ரீரங்கநாச்சியாரும் நம்பெருமாளும் பேசக்கூடிய வார்த்தைகளும் அடங்கி இருக்கின்றன. எத்தனை ஆச்சரியம் பார்த்தீர்களா? சாதாரணமான துதி நூல்கள்னா அந்த நூலை இயற்றக்கூடியவருடைய பேச்சாக மட்டுமே தான் இருக்கும். இதில் எம்பெருமானுடைய வார்த்தைகளையும் ராமானுஜரே நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்ப அந்த சாட்சாத்தாக நடந்த சம்வாதம், அவர்களிடத்திலே நேராக நடந்த சம்வாதத்தை நமக்கும் தெரிவிக்கும் விதமாக ராமானுஜர் அவர்களுடைய பிரதிவச்சனங்களையும் அதில் சேர்த்திருக்கிறாரே. எத்தனை ஆச்சரியம் பார்த்தீர்களோ அத்தனை ஆச்சரியமான அந்த திவ்ய பிரபந்தம், அந்த கத்தியத்திரயம் என்கிற ஸ்தோத்திரத்தினை அத்தியாபக சுவாமிகள் எல்லாரும் நம்பெருமாள் திருமுன்பே ஸ்ரீரங்கநாச்சியார் திருமுன்பே விண்ணப்பம் செய்கிறார்கள். விண்ணப்பம் செய்த பிற்பாடு அந்த நம்பெருமாளுடைய வாழி திருநாமமும் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய வாழி திருநாமமும் சேவிக்கப்பெற்று இறுதியாக இந்த கோஷ்டி முடிந்த பிற்பாடு நேர ராமானுஜர் சன்னதிக்கு செல்லுகிறார்கள். திருவரங்கத்திலே தாமான திருமேனியாக எழுந்தருளி இருக்கிறாரே சுவாமி ராமானுஜர், அந்த எதிராஜருடைய சன்னதிக்கு செல்லுகிறார்கள். இந்த கத்தியத்திரயத்தினுடைய கடைசி சூர்ணிகையை மட்டும், சாற்றுமறை சூர்ணிகையை மட்டும் விண்ணப்பம் செய்கிறார்கள். இப்படி ராமானுஜர் இடத்துல விண்ணப்பம் செய்து இன்னைக்கு கத்தியத்திரய கோஷ்டியானது நம்பெருமாள் செவி குளிரும்படியாக நடந்தது என்று விண்ணப்பம் செய்யும்படியான அந்த ஒரு சன்னிவேஷம். இப்படி கத்தியத்திரய கோஷ்டி முடிந்த பிற்பாடு இரண்டாவது ஏகாந்தம் என்று பெருமானும் பிராட்டியும் ஏகாந்தமாக எழுந்தருளியிருந்து மறுபடியும் ஒரு தடிகையை அமுது செய்கிறார்கள். அதற்கு பிற்பாடுதான் பெரிய திருமஞ்சனமானது நடைபெறுகின்றது. இரண்டு பேருக்குமே பெரிய திருமஞ்சனம் 18 செலவை மாத்தி திருமஞ்சனம்னு சொல்லுவார்கள். செலவை மாத்தி திருமஞ்சனம்னா நம்பெருமாள் திருமஞ்சன காலத்திலே எப்போதும் சிகப்பு கலர்ல ஒரு வஸ்திரத்தை தரித்துருப்பார். அந்த வஸ்திரம் ஒரு செலவை, ஒரு திருமஞ்சனம் முடிந்த பிற்பாடு, ஒரு நீராட்டம் முடிந்த பிற்பாடு அந்த வஸ்திரத்தை களைந்து மற்றொரு வஸ்திரத்தை மாற்றுவார்கள். அதுக்குதான் செலவை மாத்துறதுன்னு பேர். இது போலே 18 முறைகள் செலவை மாற்றி திருமஞ்சனம் நடக்கிறது. அப்போ எவ்வளவு நேரம் திருமஞ்சனம் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அத்தனை ஆச்சரியமா விடிய விடிய ஒரு திருமஞ்சனம். அது என்ன 18 தடவை திருமஞ்சனம் அப்படின்னு பார்த்தால், இப்போ இந்த விஷயம் தொடங்கும் போது இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருமங்கையாழ்வார்க்கு திருமந்திரம் உபதேசமாகிறதுன்னு பார்த்தோம். துவயம் என்று சொல்லப்படுகிற மந்திரத்தாலே பெருமானும் பிராட்டியும் இருக்கக்கூடிய சேர்த்தியை பற்றி தெரிவிக்கப்படுகிற விஷயத்தையும் பார்த்தோம். இப்போ சரம ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போமா? இந்த சரம ஸ்லோகமானது பகவத்கீதையினுடைய இறுதியிலே இருக்கக்கூடியது. பகவத்கீதையிலே பகவான் பலவிதமான உபாயங்களை அர்ஜுனனுக்கு உபதேசித்தான். இறுதியாக எதை உபதேசித்தான்? இவ்வளவு நேரம் நான் சொன்னேனே, இதெல்லாமே உபாயம்னுங்கிற நினைவை விட்டு என் ஒருத்தனையே சரணமாக பத்து அப்படிங்கிறது உபதேசம் பண்ணியிருக்காரோ இல்லையோ. அப்படி அந்த சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பெறுவதற்காகத்தான் ராமானுஜர் 18 முறை திருக்கோட்டியூருக்கு நடந்தே சென்றார். திருக்கோட்டியூர் நம்பிகள் என்கிற ஆச்சாரியர் அவ்வூரிலே எழுந்தருளி இருந்தார். அக்காலத்திலே ஓரான் வழி என்னும் ஒரு முறையானது அமைந்திருந்தது. அதாவது ஒரு ஆச்சாரியன் இருப்பார், அவர் ஒருத்தருக்கு தான் உபதேசங்களை பண்ணுவார், மற்ற பேருக்கு பண்ண மாட்டார். ஏன்னா அந்த உபதேசம் வாங்கிக்கிற ஒருத்தர் கூட அத்தியந்தமான யோக்கியத்தைய உடையவராக இருப்பார். அவர் அத்தனை பரீட்சித்து இவர் அதற்கு தகுந்தவர் தானா, இவருக்கு உபதேசிக்கலாமா அப்படின்னு பரீட்சித்து தான் எந்த விஷயங்களையுமே சொல்லுவார்களாம் அந்த காலத்தில் ஆச்சாரியர்கள். அப்படி இருந்தவர் தான் திருக்கோட்டியூர் நம்பிகள். அவர் ராமானுஜரை 18 முறை திருவரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் வரைக்கும் நடக்க வச்சார். இவருக்கு நிஜமாகவே அந்த பக்குவம் உள்ளதா, இவருக்கு அந்த தகுதி உள்ளதா அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சரம ஸ்லோகத்தினுடைய பொருள் எம்பெருமான் ஒருவனே தான் உபாயம்னுங்கிற அந்த ஒரு நினைவு நமக்கு வர வேண்டும் என்னால் அதற்கு மனம் இன்னும் நன்னாக பக்குவம் அடைய வேணும். அதனால தான் இந்த 18 தடவை நடக்க வச்சதும். இப்படி 18 முறை நடந்து நடந்து ராமானுஜர் அந்த சரம ஸ்லோகத்தை பெறுகிறார். இப்போ நமக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும். பல பேர் இந்த 18 முறை ராமானுஜர் நடந்தது அஷ்டாட்சரம் திருமந்திரத்தை பெறுவதற்காகத்தானே அப்படின்னு கேட்கக்கூடும். ராமானுஜர் நடந்தது சரம ஸ்லோகத்தை பெறுவதற்காகத்தான். அப்படி நடக்கிற காலத்திலே இறுதியாக திருக்கோட்டியூர் நம்பிகள் சரி ஒரு முறை தண்டும் பவித்திரமுமாக வாரும் அப்படின்னு சொல்றார். தண்டம்னா ராமானுஜர் திருக்கரத்திலே ஒரு திருதண்டம் பிடிச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, அது திருதண்டம். அதன் பேரில் ஒரு வெள்ளையாக ஒரு வஸ்திரம் கொடி போல தொங்கப்பட்டிருக்கோ இல்லையோ, அது பவித்திரம். இப்படி தண்டும் பவித்திரமுமாக வாருங்கோள் அப்படின்னு ராமானுஜரை திருக்கோட்டியூர் நம்பிகள் அழைத்தார். அடுத்த முறை திருக்கோட்டியூருக்கு போகும்போது தம்முடைய அணுக்க தொண்டர்களான
கூடவே இருக்கக்கூடிய சிஷ்யர்களான சுவாமி கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் ராமானுஜர் அழைத்து கொண்டு போனார். திருக்கோட்டியூரம்பிகள் பார்த்தார், ஒருத்தரை தானே நான் வர சொன்னேன், ஏன் 2 பேரையும் கூட்டின்னு வந்தீர் அப்படின்னு கேட்க, இவர்தான் பவித்ரம், இவர்தான் திருதண்டம்னு கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் காண்பித்தார். அப்ப இவருக்கு இப்ப சரம ஸ்லோகத்தை சொல்லக்கூடாது, திருமந்திரத்தை சொல்லுவோம்னு திருமந்திரார்த்தத்தை சொன்னார். அதற்கு பிற்பாடுதான் இவர் 18 முறை நடந்தாரோ இல்லையோ, அப்பவே ராமானுஜருக்கு தோன்றி இருக்கிறது, நம்ம ஒருவருக்கே இத்தனை பாடுனா வேற யார் இந்த அர்த்தங்களை எல்லாம் அறிந்து கொண்டு எம்பெருமான சென்று கிட்ட போகிறார்கள். அதனாலே ஆசை உடையவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் இத்தனை உபதேசிக்க வேணும் என்று ராமானுஜருக்கு திருவுள்ளம். மேலும் அங்க திருக்கோட்டியூருக்கு இவர் வந்து போறாரே, அந்த ஊர்ல சில பேர் இதை கேட்டிருப்பார்களோ இல்லையோ, இவர் வந்து போறதை பார்த்து தான் அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய பெருமையே தெரிகிறது, அவ்வளவு பெரிய ஆச்சாரியனா இவர் அப்படின்னு தெரிகிறது. அந்த அளவுக்கு நமக்கு கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா ரிசர்வ்டா இருந்திருக்கார் திருக்கோட்டியூர் நம்பிகள். அப்போ இந்த அர்த்தங்களை எல்லாம் ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறுவோம் என்று யாரெல்லாம் இந்த அர்த்தத்திலே ஆசை உடையவர்களாக இருக்கார்களோ, யாரெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கிறார்களோ அனைவரையும் அழைத்தார். திருக்கோட்டியூரிலே அஷ்டாங்க விமானத்தினுள்ளே அமர்த்தி கொண்டார். அவர்களுக்கெல்லாம் திருமந்திரார்த்தத்தை உபதேசித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், விமானத்து மேலே ஏறி எல்லாரையும் அழைத்து எல்லாருக்குமாக நான் திருமந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு ராமானுஜர் சொன்னதாக பல பேர் சொல்லுகிறார்கள். அது கிடையாது, ஆசையுடையோர்க்குத்தான் சொல்ல வேணும். இதுதான் மணவாள மாமுனிகள் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின் என்ன அருளி செய்கிறார். இப்படி ஒருத்தருக்கு தான் சொல்ல வேணும்ங்கிற அந்த வரம்பை அறுப்பதற்காக 18 முறை நடந்து அர்த்த விசேஷங்களை பெற்றுக்கொண்டு அந்த திருமந்திரார்த்தத்தை ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறுங்கள் அப்படின்னு நம்முடைய வைணவ சம்பிரதாயத்தை நன்னாக வளர்த்த பெருமை சுவாமி ராமானுஜரையே சாருமல்லவா. அப்படி 18 முறை நடந்தாரே ராமானுஜர். அதனாலே அந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் வாயிலாகவே எம்பெருமானார் என்கிற பெயரை பெற்றாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட அந்த சுவாமி எம்பெருமானார் அவர் நம் சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்காக நடந்த 18 நடைகள், அதனை நினைவு கூறும் விதமாக 18 முறை செலவமாத்தி திருமஞ்சனம் கண்டருளுகிறார் நம்பெருமாள் பங்குனி உத்தர திருநாளிலே. மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 18 முறை நடந்தது சரம ஸ்லோகத்துக்காகனு சொன்னேனே, இந்த சரம ஸ்லோகமானது அந்த பிரபத்தின்னு சொல்லப்படுகிற அனுஷ்டானம், எம்பெருமானை சரணமாக பற்றுவதை பற்றி பேசக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெறும்ன உபதேசமாக பெற்றுக்கொள்ளாமல் எம்பெருமானை எவ்வாறு நாம் சரணமாக பத்த வேணும் அப்படிங்கிறத தான் ராமானுஜர் இந்த கத்தியத்திரயத்திலே நமக்காக காட்டி கொடுத்தார். கத்தியத்திரயம்ங்கிறது எம்பெருமானை சரணமாக பற்றுவதையே விஷயமாக கொண்டது. அப்ப சரம ஸ்லோகத்திலே காட்டப்பட்டதான எம்பெருமானை சரணமாக பற்றுதல், பகவானை சரணமடைதல் அப்படிங்கிறத தான் இந்த கத்தியத்திரயத்திலே ராமானுஜர் நமக்காக செஞ்சு காட்டியிருக்கார். நமக்கு எம்பெருமானை எப்படி சரணமாக பற்றுவதுன்னு கூட தெரியாது. அதனாலே ராமானுஜரே நமக்காக அந்த ஆச்சாரியனே நம் பேர்ல கிருபை கொண்டு இப்படி எம்பெருமானை சரணமாக பத்த வேணும் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் காண்பித்து கொடுத்திருக்கிறார் அல்லவா. அப்படிப்பட்டதான இந்த சரம ஸ்லோகத்தினுடைய விஷயத்தை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை தம்முடைய நடத்தையின் மூலமாக ராமானுஜர் காண்பித்து கொடுத்திருக்கிறாரு. அதனாலேயும் அந்த எம்பெருமானார் பேரிலே இருக்கக்கூடிய அவர் இந்த சரம ஸ்லோகத்தை பெறுவதற்காக பட்ட அந்த நடைகள், அவைகளை நினைவு கூறும் விதமாக எம்பெருமான் 18 முறை பிராட்டியோடே கூடியிருந்து திருமஞ்சனம் கண்டருளுகிறார். அதற்கு பிற்பாடு எம்பெருமான் தன்னுடைய திருவாபரணங்களை எல்லாம் சாத்தி கொண்டு பிராட்டியை தம்முடைய சந்நிதிக்கு அனுப்பி வைக்கிறார். அதற்கு பிற்பாடு மெல்ல நடந்து சந்நிதிக்கு வெளியில வருகிறார். ஏன்னா இனிமேல் அடுத்த பங்குனி உத்தரத்துக்கு தான் சேர்த்தி அல்லவா ஸ்ரீரங்க நாச்சியாரோடு. அதனால நம்பெருமாளுக்கு ஒரே வருத்தம், அந்த பெரிய பிராட்டியாருக்கு பிரியா விடை கொடுத்து வடக்கு வாசல் வழியாக வெளியே வந்து இந்த சேர்த்தி கண்டருளின ஆனந்தத்தினாலே கோரதம் என்று சொல்லும்படியான திருத்தேர், அந்த திருத்தேரிலே வலம் வருகிறார். வீதிகள் எல்லாம் அந்த திருத்தேரானது கார்த்தால ஒரு 8-9 மணிக்கு ரதாரோகணமாகி அந்த தேரிலே ஏறி நம்பெருமாள் ஆச்சரியமாக 4 சித்திரை வீதிகளிலேயும் கோரதத்திலே வந்து சேருகிறார். அதற்கு பிற்பாடு தம்முடைய மூலஸ்தானத்துக்கு எழுந்தருளுகிறார். இப்படி இது 2 நாள்களாக நடைபெறுவது போன்ற உற்சவம் இது. ஆனால் இந்த சேர்த்தி உற்சவம், மறுநாள் நடக்கிற கோரதம், இது ரெண்டுமே சேர்த்து 9ஆம் திருநாள் உற்சவம் என்னுதான் நம்முடைய பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். பங்குனி உத்தரம் என்று சொல்லக்கூடிய இந்த உற்சவமானது எத்தனை ஆச்சரியமாக நடக்கிறது பாருங்கள். இந்த சம்பிரதாயத்திலே நாம் ஆச்சரியமாக அவசியமாக ஆச்சாரியின் திருவடிகளை பணிந்து கற்க வேண்டியதான ரகசியார்த்தங்கள், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று இருக்கக்கூடிய ரகசியார்த்தங்களை
ஒருங்கே நமக்கு காட்டக்கூடியதாக, அதனுடைய அவசியகதையை நமக்கு காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இப்படி இந்த பங்குனி உத்தரம் என்கிற உற்சவமானது பல திவ்யதேசங்களிலே பலவாறு கொண்டாடப்பட்டாலும் முக்கியமாக திருவரங்கம் பெரிய கோயிலிலே நடைபெறுகின்ற இந்த சேர்த்தி எப்படி ஆச்சரியமாக நடைபெறுகின்றது. அந்த சேர்த்தியிலே நாம் சென்று அந்த எம்பெருமானையும் பிராட்டியும் வணங்கி அவர்களிடத்திலிருந்து கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெற வேணும் என்பதனை நாம் அறிகிறோம். இப்படி இந்த கிடைத்திருக்கிற இந்த அவகாசத்திலே பங்குனி உத்தரத்திலே நடைபெறுகின்ற விஷயங்களை எல்லாம் அடியேன் ஒருவாறு இவ்விடத்திலே சொல்லி இருக்கிறேன். அனைவருக்கும் இந்த பங்குனி உத்தர உற்சவத்தினை சேவிக்கும்படியான பாக்கியம் கிட்ட வேணும். பங்குனி பிரம்மோற்சவம் என்ன, திருவரங்கத்தில் இருந்து கொண்டு எந்த உற்சவமாக இருந்தாலும் சேவிக்கும்படியான பாக்கியமானது கிடைக்க வேணும். மேலும் பல திவ்யதேசங்களிலே நடைபெறுகின்ற இந்த பங்குனி உத்தர திருநாளிலே சென்று அவ்வெம்பெருமானையும் பிராட்டியும் சேவித்து அவர்களுக்கு தொண்டு புரிந்து மகிழ்விக்கும்படியான பாக்கியத்தை பெற வேணும் என்று அந்த திவ்ய தம்பதிகளையே பிரார்த்தித்து அடியனுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்ளுகிறேன். விஜ்ஞாபனம் யதி தமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜ தயாம்புராஷே அக்ஞோயமாத்ம குணலேஷ விவர்ஜிதஷ்ச தஸ்மாதனன்ய சரணோ பவதீதி மத்வா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.